நினைவுகளை உருக்கி நெஞ்சத்தை மிதக்க விடுகிற இசை, உணர்வுகளின் மென்மை பிரதேசங்களை உயிர்ப்பிக்கிற ஓசை, இதய இழைகளை இன்பத்தில் நெய்யும் சங்கீத மாயம். விண்மீன் எல்லாம் நிலவாய்ப்போனது எந்தன் வானத்தில். அசைந்து கொண்டிருந்த தலைகளின் பாராட்டு ஆமோதிப்பில் கிறங்கி போய் பாடிக்கொண்டிருந்தான் சரண். ஆடிட்டோரியம் நிரம்பி கிடந்தது. முதல் வரிசை தீப்தியின் பாதங்களில் லயம் மாறாத மெல்லிய தாளம். அடிக்கொரு தரம் மேடையில் இருந்த சரணின் பார்வை தீப்தியிடமிருந்து ஒரு புன்னகையை வாங்கி சேகரித்துக் கொண்டிருந்தது. கடைசி பாடல் முடிந்து ஒன்ஸ்மோர்களும் ஒரு வழியாக முடிவு பெற்றன. நாளைக்கு நான் கொல்கத்தா போறேன். பைக்கில் சரணின் பின்னால் தொற்றியபடி அறிவித்தாள் தீப்தி. புரோகிராம் முடிஞ்சு வரேன். அசத்தலா பாடின, வெளுத்து வாங்கிட்ட அப்படின்னு நல்லதா 4 வார்த்தை சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா நீ கொல்கத்தா போறத பத்தி சொல்றியே, என்ன பொண்ணுமா நீ? உன் பாட்ட நான் கச்சேரியில தான் கேட்கணுமா? அதான் ஓயாம கேட்டுட்டு இருக்கேனே. வீட்டை மாத்தினாதான் எனக்கு உன் பாட்டுல இருந்து விடுதலை. சரண் வீட்டு ஜன்னலில் இருந்து தீப்தி தோட்டத்து ரோஜாவை சுலபமாக பறித்து விடலாம். இருவரது வீடுகளும் அடுத்தடுத்தவை, நெருக்கமானவை. தீப்தி சரண் போலவே. 4 வருட தோழமை அவர்களுடையது. 40 வருடத்தை போன்று ஆழமானது. அதிகாலை நேரத்து புல்நுனி பலித்துளியைப் போல் அதி தூய்மையானது அவர்களுடைய நேசம். பாரு, என் குரலும் இளையராஜா ரஹ்மான் மியூசிக்ல கேட்கத்தான் போகுது. நீ என்கிட்ட ஆட்டோகிராஃபுக்கு வரத்தான் போற. ரொம்ப அலட்டாத, போன போது சொல்லி தொலைக்கிறேன். நீ நல்லா பாடின, போதுமா? பாராட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியிருக்கு. சரி விடு. நீ ஏன் கொல்கத்தாவுக்கு? பெங்காலிக்காரன் ஒருத்தன் எங்க கம்பெனி சாஃப்ட்வேரை வாங்கினான்பா. அது என்ன ஏது எப்படி உபயோகிக்கிறதுன்னு அவனுக்கு எதுவுமே புரியலையாம். சொல்லி கொடுக்கறதுக்காக போறேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும். அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் தான் கச்சேரிக்கே வந்தேன். ஏன் வீட்டுக்கு வர வேண்டியதானே? உன் பாட்டை கேட்கணும்னு வந்தேன் பாரு. என்ன? சரி சரி, விஷயத்த சொல்லு. என் கம்பெனி கிளைண்ட் ஒருத்தர், அவருக்கு ரஹ்மானோட அசிஸ்டண்ட தெரியுமா? நீ அவரை போய் பாக்குற. இந்தா அட்ரஸ். பில்லியன் இருந்தபடியே சரணின் சட்டை பையில் ஒரு அட்டையை செருகினாள் தீப்தி. ஒன்னும் புரியல தீப்தி. ஒரு சமயம் என்ன கழுதைக்கு வாத்தியாரா போன்னு சொல்ற, அப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு நீ அல்லாடுற. உனக்கு என்னதான் புரியுது என் மக்கு நண்பா? வீடு வந்துருச்சு பாரு, வண்டியை நிறுத்து. வழுக்கி கொண்டு நின்றது பைக். இறங்கி கொண்டாள் தீப்தி. பாய் என்று விட்டு திரும்பியவள் சட்டென்று நினைவு வந்தவளாக, சரண், நான் கல்கத்தா போறத உங்க அம்மாட்ட சொல்லிடு. நாளைக்கு காலையில வாக்கிங் போறப்ப தேட போறாங்க. தன் வீட்டு படியேறி போனாள். பாட்டு பாட்டுன்னு உயிரை விடுறான். என் கூட வந்து பிசினஸ கவனிச்சுக்கிறானான்னு கேக்குறானா? கச்சேரி கன்றாவின்னு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறவன என் புள்ளன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. கத்தி கொண்டிருந்தார் அப்பா. அதான் ராத்திரி 12 மணி வரைக்கும் சரண் வரட்டும், அவனோட சாப்பிட்டுக்கிறேன்னு காத்திட்டு கிடந்தீங்களாக்கும். புன்சிரிப்போடு நொடித்தாள் அம்மா. தர்ம சங்கடத்தை விரைக்கும் விதமாக ஒரு பாசாங்கு கோப பார்வை பார்த்து வைத்தார் அப்பா. மென்னகை படர்ந்தது சரண் முகத்தில். டவலில் கையை துடைத்துவிட்டு மாடிப்படி ஏறுகையில், அம்மா, திரும்பினான் சரண். தீப்தி கல்கத்தா போறாளாம். காலையில வாக்கிங் போறப்போ அவளை தேடாத சொல்ல சொன்னான். கச்சேரிக்கு தீப்தி வந்திருந்தாளா? அம்மாவின் முகத்திலும் குரலிலும் ஆர்வம் பந்தல் போட்டது. ஆமா, அம்மாவின் ஆர்வத்தை கவனிக்காதவன் போல் தீப்தியின் வருகை தனக்கு ஒன்றும் அவ்வளவு முக்கியமான விஷயமில்லை என்பது மாதிரி ஒற்றை சொல்லில் அசிரத்தையாக பதிலளித்துவிட்டு படியேறி போனான் சரண். புரிதலுடன் கூடிய புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள் சரணை பெற்றவர்கள். மாலையும் கழுத்துமா வந்து நிக்காம இந்த சரணும் தீப்தியும் நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா சரிதான். ஹாய் தீப்தி, கொல்கத்தால இருந்து எப்ப வந்த? பெங்காலிக்காரனுக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுத்தியா? கேள்வி கேட்ட சரணிடம் இருந்த உற்சாகம் அடுத்த வீட்டு வாசலில் அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்த தீப்தியிடம் இல்லவே இல்லை. ஒற்றை எழுத்துல பதில் சொன்னாள். உங்ககிட்ட பேசணும், ஈவினிங் ஆபீஸ்க்கு வரியா? குரலும் முகமும் இறுகி கிடந்தது. ஷியார் என்றான் சரண். தாயற்ற குழந்தையினுள்ளது மாதிரி தீப்தியின் முகம் களையை தொலைத்து விட்டு பொலிவற்று கிடப்பதன் காரணம் என்னவாக இருக்கும்? சரணின் சிந்தனையை அரித்தது கேள்விக்கரையான். அலுவலக வாசலில் தயாராக காத்திருந்தாள் தீப்தி. எங்க? பீச்சு. விரட்ட விரட்ட கொஞ்சம் கூட கோபித்துக் கொள்ளாமல் திரும்ப திரும்ப வந்து கரையை காதலித்துக் கொண்டிருந்தன அலைகள். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க சரண். அறிவித்த தீப்தியின் வெளுத்த முகம் சரணுக்கு புதிது. சரி, யாருன்னு தான் கேளேன். யாரு? என் அத்தையும் மாமாவும். கர்நாடக கச்சேரி கேட்க போன இடத்தில் கானா பாட்டு கேட்க நேர்ந்தது மாதிரி எதுவுமே புரியவில்லை சரணுக்கு. மௌனமாக இருந்து விட்டான். தீப்தி தொடர்ந்தாள். அவங்களுக்கு ஒரு பையன்.
என்ன மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆஸ்திரேலியால இருக்கானா. புரியாதது புரிய தொடங்க நிமிர்ந்து அமர்ந்தான் சரண். சொல்லு என்றான் தடுமாற்றத்தோடு. என்னத்த சொல்ல, நீ நினைக்கிறதுதான். அவங்க பிள்ளைக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. சரணிடம் ஆழமான அமைதி. வினாடிகள் கனமாக நகர்ந்தன. காற்று கலைத்த கேசத்தை சரி செய்து கொண்ட சரண் தீப்தியை ஏறிட்டான். அவள் பார்வையில் 1000 விசாரணைகள். விழிகளில் தெரிந்த உணர்ச்சிகளின் கேள்விகள் சரணை கலைத்தன. தொண்டையை செருமிக் கொண்டான். ஒரே தொழில், பெர்ஃபெக்ட் மேட்ச். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே தீப்தி? சன்னமாக அடித்துக் கொண்டிருந்த சிற்றலைகள் மறைந்து உலுக்கி போடும் பேரலை வீசியது தீப்தியின் பார்வையில். அதன் தாக்கம் சரணை கிழித்தது. தீப்தியை தவிர்த்தான், கடலை வெறித்தான். அழுத்தமான மௌனத்தில் கரைந்தன நிமிடங்கள். ஒற்றை கண்ணீர் துளி தீப்தியின் விழியோரத்தில் எட்டி பார்த்தது. சரண் தன் பார்வையை கடலிடமிருந்து திருப்பினான். நங்கூரம் பாய்ச்சியது போல் பார்வையை அகற்றாமல் அப்போதும் அவள் ஈரக்கண்களோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வலித்தது சரணுக்கு. சட்டென்று திரும்பிக் கொண்டான். அவனின் தவிப்பு தீப்தியின் இதழோரம் ஒரு நம்பிக்கை புன்னகையை மலர்த்தியது. அருகில் ஊன்றி கிடந்த சரணின் கரத்தை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டாள். சரண், டோன்ட் யூ திங்க் வி ஆர் இன் லவ்? மிருதுவாக கேட்டாள். விருட்டென்று தன் கைகளை தீப்தியிடமிருந்து உருவிக்கொண்டான் சரண். ரப்பிஷ், ஒளராத என்றான். நான் பாட்டு சினிமான்னு அலையறவன். என் திசையே வேற, உன்னோடது வேற. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வண்டிக்கு முன்பக்கம் ஒரு குதிரையும் பின்னாடி ஒரு குதிரையும் மாட்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரே சாலையில போக வேண்டிய 2 பேரு இணைஞ்சாதான் சாதனைகள் சாத்தியம். இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாம 2 பேரும் ஏமாந்து போக வேண்டியதுதான். 2 பேரோட அலைவரிசையும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை இனிக்கும். தீப்தி மௌனமாக இருந்தாள். We are just friends. அவ்வளவுதான். நீ உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க. ஆஸ்திரேலியா போ. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. டாலர்ல சம்பாதிங்க. அதுதான் சரி. தீப்தி மௌனம் கலைந்தாள். அலவரிச? சரண், நீ ரொம்ப தெளிவா பேசுற என்றாள் மெதுவாக. சரணை நிம்மதி சூழ்ந்தது. மனசு குதூகலம் கண்டது. தீப்தியின் மனதை மாற்ற முடிந்துவிட்ட குதூகலம். அவளுக்கு அமைய இருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அவளை ஒப்புக்கொள்ள செய்துவிட்ட திருப்தி. ஒரு நண்பனாக ஆனந்தப்பட்டான் சரண். ஆனால் ஒரு காதலனாக? இதயத்தில் அக்னி புள்ளிகள். 4 வருடங்களாக இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உச்சரித்த உணர்வு மந்திரம் எரிந்து பொசுங்கியது. வேதனைகளை உள்ளேயே புதைத்துக் கொண்டான். ஒன்னு மட்டும் சொல்லு சரண். தீப்தியின் கேள்வியில் வரவழைக்கப்பட்ட நிதானம் அதீதமாக. என்ன? பாரதியார் எந்த அலைவரிசை? செல்லம்மா எந்த அலைவரிசை? தடுமாறினான் சரண். தெரியாமத்தான் கேக்குறேன், சொல்லு சரண். பெரியார் எந்த அலைவரிசை? மணியம்மை என்ன அலைவரிசை? சரணிடம் பதில் இல்ல. சரி, அத விடு. 25 வருஷத்துக்கு மேல ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்களே, உன்னை பெத்தவங்களும் என்ன பெத்தவங்களும். அவங்க அலைவரிசையெல்லாம் எந்த ரகம்? ஜாதி, மதம், அந்தஸ்து, தொழில், ரசனை இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்ல சரண். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரி இருந்தே ஆக வேண்டிய அலைவரிசை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அன்பு. அது நம்ம கிட்ட இல்லைன்னா சொல்ற? நிஜத்தை சொன்னா நிறையவே இருக்கு, ஆழமா இருக்கு. அதை விட வேற என்ன வேணும்? சும்மா அலவரிசை மண்ணாங்கட்டின்னு பெனாத்திக்கிட்டு ஒன்னனையே ஏமாத்திக்காத, என்னையும் ஏமாத்திடாத. மனதிற்குள் மழையடித்தது சரணுக்கு. காதல் ஜெயித்து விட்ட மகிழ்ச்சி மழை. அதன் ஈரம் பார்வையிலும் தெரித்தது. மறைத்துக் கொள்ளவில்லை அவன். வாட் நெக்ஸ்ட் ஹீரோ? தீப்தி கேட்டாள். நம்ம லவ்வ நம்மள பெத்தவங்க கிட்ட சொல்லணும். ஸ்வீட்டா சுனாமியா? எது முதல்ல? தீப்தி. அதென்ன ஸ்வீட்டு, அதென்ன சுனாமி? சரண். ஸ்வீட்டு உன்னை பெத்தவங்க, சுனாமி என்ன பெத்தவங்க. அவன் புன்னகைத்தான். முதல்ல ஸ்வீட்டு கொண்டாடு. கடற்கரையின் உற்சாகத்தை கையோடு எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி பறந்தது பைக். சரணையும் தீப்தியையும் ஏற்றிக்கொண்டு. அதுவரை அவர்கள் இருவரையும் நண்பர்களாக மட்டுமே சுமந்து சென்ற அந்த 2 சக்கர வாகனத்துக்கு அன்று முதல் முறையாக சரணையும் தீப்தியையும் காதலர்களாக பயணிக்க செய்வதில் ஏக உற்சாகம். சும்மா ரெக்க கட்டி பறந்தது. பைக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்பீட் பிரேக்கரை தேடி தேடி போகுது? வில்லியனிலிருந்து விசாரித்தாள் தீப்தி. உன் கைக்குள்ளத்தான் எப்பவும் என் தோள் மேல இருக்கும், இன்னைக்கு என்ன என் இடுப்பை பிடிச்சுக்கிட்டு இருக்கு? நான் கேட்டனா? சரணின் கேள்வியில் சட்டென புன்னகைத்த தீப்தி அவன் முதுகில் இன்னும் வாகாக சாய்ந்து கொண்டாள். சமத்து சரணுக்குள்ளேயும் ரொமான்டிக் சரணா? சரண் காதருகில் கிசுகிசுத்தாள். இப்போது புன்னகைப்பது சரணின் முறையாயிற்று.
இருவரது பார்வைகளையும் புன்னகைகளையும் இருவருக்கும் பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தது ரியர் வியூ மிரர். பைக்கை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு, நீ போ, நான் வரேன் என்றான் சரண். உன் வீட்டுக்குள்ள நீ வர ஏண்டா இப்படி பயந்து சாகர? பைக்கில் இருந்து குதித்து இறங்கிய தீப்தி தைரியமாக முன்னே நடந்தாள். பயமா? எனக்கா? நெவர். காலரை தூக்கி கொண்டானே ஒழிய அம்மா அப்பாவிடம் தன் காதலை எப்படி அறிவிப்பது என ஒரு தயக்கம் எங்கிருந்தோ வந்து ஒட்டி கொண்டது சரணிடம். தீப்தியோ தனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தவனை பிடித்து, லவ் தானே பண்ற, கொலையா பண்ணிட்ட, பக்கத்துல வாடா, முன்னே இழுத்தாள். ஹே ஹே, விடு விடு. சரண் உதர முற்பட தீப்தி இன்னும் அழுத்தமாக பற்றி கொள்ள இருவரும் கோர்த்த கைகளோடு சரணின் அம்மா அப்பா முன்னால் சென்று நின்றார்கள். முதலில் சுதாரித்துக் கொண்டவள் சரணின் அம்மாதான். என்னம்மா தீப்தி, இன்னைக்கு எங்க வீட்டு விஜயம்? சரணுக்கு உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா என்ற தீப்தி, சொல்லுடா என்று முழங்கையால் சரணின் இடுப்பில் இடித்தாள். சரண் அது அப்பா அம்மா என இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி தடுமாறினான். சரண், நீ சொல்ல வந்த விஷயத்த பொறுமையா சொல்லு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல அதுக்கு பதில சொல்லு. தடக்கென்று குறுக்கிட்டு பேசிய சரணின் அப்பாவின் குரலில் ஏக கண்டிப்பு. சரண் ஏன் தீப்தியும் கூட இத எதிர்பார்த்திருக்கவில்லை. மெலிதாக அதிர்ந்தார்கள் இருவரும். சரண் மட்டும், என்ன கேள்விப்பா என்றான் மெதுவாக. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? கோவில்லையா இல்ல மண்டபத்திலையா? யாரு கல்யாணத்தைப்பா என்றான் சரண் இன்னும் மெதுவாக. உங்க 2 பேர் கல்யாணத்தை தான் சொல்லிவிட்டு உரக்க சிரித்தார் சரணின் அப்பா. தீப்தி சட்டென ஒரு வெட்கத்துக்கு போக சரண் அம்மா அவளை நெருங்கி அவள் தலையை வருடினாள். எப்படா சொல்வீங்கன்னு நானும் அப்பாவும் காத்துக்கிட்டு இருந்தோம் சரண் என்றாள் மகனை நோக்கி. சரணிடம் ஒரு நிம்மதியான பளீர் சிரிப்பு, தீப்திக்கு மிகவும் பிடித்த மின்னல் சிரிப்பு. உன் கல்யாண ரிசப்ஷன்ல வேற ஆர்கெஸ்ட்ராவே வேணாம், நீயே பாடிடுவ, செலவு மிச்சம். சரண் அப்பா கிண்டலடிக்க அந்த பிரதேசம் பரஸ்பர கேலிகளாலும் கிண்டல்களாலும் கூடவே எக்கச்சக்க மகிழ்ச்சியாலும் நிரம்பியது. உற்சாக சிரிப்புகள் கொஞ்சம் வடிந்ததும், தீப்தி வீட்ல விஷயத்த சொல்லிட்டீங்களா அம்மா கேட்டாள். சரணும் தீப்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இனிமேதான். சரண் சொல்ல, டோன்ட் வரி மை சன், நானும் அம்மாவும் வந்து தீப்தி பேரண்ட்ஸ்ட பேசுறோம். அப்பா சொல்ல தன்னை பார்த்தாலே கொஞ்சம் அளவாகவே சிரிக்கிற தீப்தி அம்மாவின் முகமும் கொஞ்சம் அதிகமாகவே முறைக்கிற தீப்தி அப்பாவின் முகமும் சரணின் முன் நிழலாடின. இரவு முடிவது எப்போது என்று காத்திருந்தால் அவர்கள் கடமை வீரர்கள். ஆனால் இரவு முடியாமலே இருக்காதா என வேண்டிக் கொண்டால் அவர்கள் காதல் ஜோடிகள். அந்த பிரதேசத்தில் எல்லா வீடுகளிலும் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருக்க அடுத்தடுத்த வீடுகளில் இருந்த சரணின் அறையிலும் தீப்தியின் அறையிலும் மட்டும் மங்கிய வெளிச்சத்தின் விளக்குகள் ஒளிவிட்டுக் கொண்டிருந்தன. இருவரது காதுகளிலும் அவரவர் மொபைல்கள். சரணிடம் தன் காதலை சொல்லிவிட்ட சந்தோஷத்தில் தீப்தியும், தன் வீடு தீப்தியுடனான தன் காதலை அங்கீகரித்து வரவேற்கிற மகிழ்ச்சியில் சரணும் நனைந்து கொண்டிருந்தார்கள். தீப்தி, இவ்ளோ கொஞ்சலா கூட உன்னால சொல்ல முடியுமா? இவ்ளோ ஆசையோட கூட உன்னால என் பேரை கூப்பிட முடியுமா? சட்டென சிரித்த சரணிடம் மறுபடியும் ஒரு தீப்தி, அவளிடம் மறுபடியும் ஒரு இறுக்கி அணைச்ச ஒரு உம்மா கொடு. மதிலேறி குதிச்சு என் ரூமுக்கு வா, தரேன். அடி பாவி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னு வசனம் பேசுவேன்னு பார்த்தா இப்பவே வாங்குற. கண்ணா சரண், எனக்கு உன் கூட கல்யாணம் நடந்து புள்ளையும் 10 பெத்தாச்சு. இது எப்போ எனக்கு தெரியாம? கனவுல. தீப்தி கிசுகிசுக்க, கனவு மெய்ப்பட வேண்டும். அவளை விட அதிகமாக கிசுகிசுத்தான் சரண். உன் அர்த்தராத்திரி ஆசைக்கு பாரதியார் சப்போர்ட்டா? கண்டிப்பா. அதோட என் காதலுக்கு என்ன பெத்தவங்க சப்போர்ட்டும் கிடைச்சாச்சு. உன்னை பெத்தவங்க ஓகே சொல்லிட்டாங்க, சரிதான். என்ன பெத்தவங்க இன்னும் சொல்லலையே. அதுக்குத்தான் நானும் என் பேரண்ட்ஸும் உங்க வீட்டுக்கு வந்து பேச போறோமே. என்னைக்கு வரீங்க? சஸ்பென்ஸ். மண்ணாங்கட்டி. ஏம்மா, நீங்க என்னைக்கு வரீங்கன்னு சொன்னாதானே நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்க முடியும். அம்மா தாயே, வேணவே வேணாம். என்ன வேணாம்? நீ லீவ் போடவும் வேணாம், வீட்டுல இருக்கவும் வேணாம். ஏண்டா, உனக்கு கோவம் இதோ வந்துட்டேன்னு மூக்கு நுனில வெயிட் பண்ணிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் பேசுறப்போ நீ இருந்தீன்னா கண்டிப்பா சிக்கல் தான். அதனால நீ ஆபீஸுக்கு போ. ஆபீஸ் இல்லைன்னா எங்கேயாவது போ. நானும் என் பேரண்ட்ஸும் உன் வீட்டுக்கு வரப்போ நீ ஸ்பாட்லயே இருக்காத. சரண் பேசியதை கேட்டதும் தீப்தி சற்று நேரம் பதில் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தாள்.
ஹலோ தீப்தி, லைன்ல இருக்கியா? ம், இருக்கேன். சரி, நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க? அதான் சஸ்பென்ஸ்ன்னு சொன்னனே. முட்டாள். சஸ்பென்ஸ்னா நீங்க எப்ப வரீங்கன்னு தெரியாம நான் அந்த சமயம் எப்படி ஆப்சென்ட் ஆகுறது? ஓ, அதுவும் சரிதான். சொல்லு, எப்ப வரீங்க? நாளைக்கே. ஓகே, போனை வைக்கட்டுமா? அந்த இறுக்கி அணைச்சு உம்மா மேட்ரு. போடா. மொபைலை நிறுத்தினாள் தீப்தி. புன்னகைத்துக் கொண்டான் சரண். மொபைலை உதறிவிட்டு போர்வையை எடுத்து போர்த்திக் கொண்டான். கட்டிலில் சரிந்தவனின் கண்களை வந்து ஒட்டிக்கொண்ட அந்த கனவு தீப்தி கண்ட அதே கனவு. இனிமே நடக்க போறது எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா இந்த கணம் என் கடமை நம்பிக்கைய விதைக்கிறது என சொல்லாமல் சொல்லியபடி விடியலை அழைத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். அடுத்த வீடுதான் என்றாலும் சரணின் அம்மா பட்டுப்புடவை சகிதம் கிளம்பினாள். என்ன எல்லாம் பட்டு மயமா இருக்கு? கேள்வி கேட்ட சரணிடம், நல்ல விஷயம் பேச போறோம்டா, கல்யாண விஷயம், மங்களகரமான விஷயம், அதுக்குதான் ஸ்பெஷலா பட்டு ட்ரெஸ். எப்படி இருக்கு? சிரித்தாள் சரணின் அம்மா. நீயும் நல்ல ஷெர்வானி ஏதாவது போட்டுக்கோ. உன் மியூசிக் கச்சேரிக்கு போட்டுப்பியே அது மாதிரி. சரணுக்கும் யோசனை சொன்னாள். சொன்ன அம்மாவை சின்னதாக முறைத்துவிட்டு ப்ளூ ஜீன்ஸ் ஒயிட் டி ஷர்ட்டில் தயாரானான் சரண். மகிழ்ச்சியும் கொஞ்சம் பயமும் அவன் முகத்தில் அப்பி கிடந்தது. கலவையான உணர்ச்சிகளுடனே மாடிப்படி இறங்கியவன் கண்களால் வீட்டை அளந்தான். அப்பா எங்கம்மா? அம்மாவை கேட்டான். கடைக்கு, ஷாப்பிங். அம்மாவின் பதிலை கேட்ட சரணிடம் சின்ன எரிச்சல். இந்த நேரத்துல என்ன ஷாப்பிங் வேண்டி கிடக்கு உன் வீட்டுக்காரருக்கு? விவாக விஷயம் பேச போறோம், வெறுங்கையோடவா போவாங்க? பதில் கேள்வி வந்தது அம்மாவிடம் இருந்து. அப்பாவிடம் இருந்து வந்தது. அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவரும் பட்டு வேட்டியில் கை கொள்ளாமல் பைகள் பைகள் மேலும் பைகள். என்னப்பா இதெல்லாம்? சரண் கேட்டான். ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் தான்ப்பா. இந்த முறை பதில் வந்தது அம்மாவிடம் இருந்து. அப்பா வாங்கி வந்ததை தயாராக எடுத்து வைத்திருந்த வெள்ளி தாம்பாள தட்டில் எடுத்து வைத்தாள். அலுப்புடன் தலையசைத்துக் கொண்ட சரண், இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அம்மாவையும் அப்பாவையும் ஏறிட்டான். அவர்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். தீப்தியின் பெற்றோர் சம்மதம் சொல்ல மாட்டார்களோ? தனக்கிருக்கும் பயம் தன்னை பெற்றவர்களுக்கும் இருக்குமா என தோன்றியது சரணுக்கு. ஒரு கணம் அங்கே ஒரு அசௌகரியமான அமைதி நிலவியது. ஒரு நொடிதான். சட்டென்று சகஜமான சரண் அப்பா மகனை நெருங்கி அவன் தோள்களில் கையை போட்டுக் கொண்டார். நீ சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குப்பா எங்களுக்கு. எதுவும் கோவமா பேசக்கூடாது. கல்யாண விஷயம் கண்ணாடி மாதிரி கவனமா பொறுமையா பேசணும். தீப்தி அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அமைதியா இருந்துடணும், அவ்வளவுதானே? டோன்ட் வரி மை சன், நாங்க பாத்துக்கிறோம். மகனின் முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்தார். உன் காதல சக்சஸ் செய்ய வேண்டியது எங்க பொறுப்பு. சரணிடம் சொன்ன அப்பா, ஜமாச்சுள்ளாம் அம்மா. சரண் அம்மாவை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். அம்மாவும் சிரித்தபடி தனது கையை உயர்த்தினான். சரணின் முகம் மலர்ந்தது. மலர்ந்த மலர்கள் போன்ற மகிழ்ச்சி தடவிய முகங்களுடனே தீப்தி வீட்டில் நுழைந்தனர் சரண் மற்றும் அவன் அம்மா அப்பா. தீப்தி வீடு கதவு மூடி இருந்தது. அழைப்பு மணியை அழுத்தினான் சரண். உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. ஜன்னல் திரை விலகி தீப்தியின் அம்மா மட்டும் வாசலில் நிற்பது யார் என எட்டி பார்த்தது போல் இருந்தது. கண்டுகொள்ளாமல் மீண்டும் அழைப்பு மணியை அழுத்தினான் சரண். வீட்டுக்குள் இருந்து எந்த அரவமும் இல்லை. வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளுக்குள் சற்றே எரிச்சலானான் சரண். நல்ல வேளையாக அவன் அழைப்பு மணியை உடைத்து விடும் முன் கதவு திறந்தது. தீப்தியின் அம்மா. வாங்க வாங்க. மனிதர்களால் இப்படி பொய்யாக கூட புன்னகைக்க சிரிக்க முடியுமா என்ன? வாங்க உட்காருங்க. தீப்தியின் அம்மா உபசரித்தாள். சௌக்கியமா சிஸ்டர்? நிலைமையை சகஜமாக்கும் முயற்சியுடன் கேள்வி ஒன்றை வீசியபடியே சோஃபாவில் அமர்ந்தார் சரணின் அப்பா. சரணும் அம்மாவும் கூட அமர்ந்ததும், அவரு குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு அறிவித்தாள் தீப்தியின் அம்மா. இப்ப வந்துருவாரு என்பதன் பொருள் கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் என்பது சரண் குடும்பம் உணர்ந்த ஒரு உண்மை. ஒரு வழியாக வந்து சேர்ந்த தீப்தியின் அப்பாவின் பார்வை அங்கே மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த வெள்ளித்தட்டின் மேல் விழுந்தது. அவரின் கண்களும் தீப்தியின் அம்மாவின் கண்களும் சந்தித்துக் கொண்டன. அவை பரிமாறிக்கொண்ட வார்த்தையற்ற அந்த உரையாடல் சரணுக்கு பிடித்தமாக இல்லை. பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருக்கோம், ஆனா உங்க மகளை பாக்குற அளவுக்கு உங்களை பார்த்து பேச வாய்ப்பு அமையல. சரணின் அப்பா தான் பேச்சை தொடங்கினார். தொடங்கிய பேச்சு தொடர முடியாமல் அருந்து விழுந்தது. இனிமே எங்க மகளையும் உங்களால பார்க்க முடியாது, ஆஸ்திரேலியா போறா கல்யாணம் முடிஞ்சதும் என்ற தீப்தியின் அப்பாவின் அறிவிப்பினால்
தடுமாறி போனார்கள் சரணை பெற்றவர்கள். மாப்பிள ஒரு வகையில சொந்தம்தான், கண்ணுக்கு லட்சணமா இருப்பாரு. தீப்திய ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தீப்தியின் அம்மாவின் வார்த்தைகளில் அளவற்ற பெருமிதம். நாங்க வந்ததும் கல்யாண விஷயமா தான், ஒரு வழியாக சுதாரித்து கொண்டு பேசினார் சரணின் அப்பா. சரணுக்கு கல்யாணமா? பத்திரிக்கை வைக்க வந்தீங்களா? அதான் இந்த பழம் ஸ்வீட் எல்லாமா? தீப்தி அப்பாவின் இந்த கேள்விகளில் நக்கல் தெரித்ததோ இல்லையோ, அவரின் அடுத்த கேள்வியில் அதன் வாசனை கண்டிப்பாக இருந்தது. ஆமா, பொண்ணு யாரு? சார், நாங்க உங்க பொண்ணு தீப்திய தான் சரணுக்கு கேட்கலான்னு. அதுவரை பேசாமல் இருந்த சரணின் அம்மா வாயை திறந்து பேசினாள். யாரும் எதிர்பாராமல் சடாரென ஒரு பெரும் சிரிப்புக்கு போனார் தீப்தியின் அப்பா. ஏன் பொண்ணையா? சரணுக்கா? விழுந்து விழுந்து சிரித்தார். சரண், அப்பா, அம்மா மூவருக்குமே அந்த சிரிப்பு வலியை கொடுத்தது. ஆமா சரண், உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? தீப்தியின் அப்பா கேட்க அவன் அதற்கு பதில் அளிக்காமல், நான் தீப்தியை லவ் பண்றேன் அங்கிள். உங்க சம்மதத்துக்காகத்தான் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அவன் பேசியதை கேட்ட தீப்தியின் அப்பா அதை உதாசீனப்படுத்தினார். சரணை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு அவன் பெற்றோர் பக்கம் திரும்பினார். உங்க பையனுக்குத்தான் புத்தி இல்லைன்னா உங்களுக்குமா? பெரியவங்க, நீங்க எடுத்து சொல்ல வேணாமா? இல்ல, சின்னஞ்சிறுசுங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க. சரண் அம்மா பிரயாசையுடன் பேச, உங்களுக்கு பொண்ணு இருந்தா டாலர்ல சம்பாதிக்கிற பையனுக்கு குடிப்பீங்களா, இல்ல வேலை வெட்டி இல்லாதவனுக்கு சம்பந்தம் பேசுவீங்களா? தீப்தியின் அம்மா பேசியது நஞ்சு தடவிய கனித்துண்டுகளாக வந்து விழுந்தது. சரணுக்கு வேலை இல்லைன்னாலும் கச்சேரி அது இதுன்னு பாடிக்கிட்டு தான் இருக்கான். தீப்திய நல்லா பாத்துப்பான் அவன். மகனுக்கு ஆதரவாக வந்தார் அப்பா. என் பொண்ணுக்கு 3 வேளை சாப்பாடாவது ஒழுங்கா போட முடியுமா உங்க பிள்ளையால? சரணுக்கு வேலை இல்லைன்னாலும் என் பிசினஸ் இருக்கு, அதனால சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது. உங்க பொண்ணை பட்னி போட மாட்டோம். என் பொண்ணுக்கு சாப்பாடு மட்டும்தான் உங்க பிள்ளைக்கு பதில், அப்போ நீங்க உங்க அப்பா போடுவீங்களா? இல்ல, மத்ததெல்லாம் கூட என் பொண்ணுக்கு புருஷனுக்கு பதில் மாமனார் தானா? தீப்தி அப்பாவால் வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை. காரணம், அவர் கன்னத்தில் இடியாக இறங்கிய சரணின் அறை. நாகரீகம் மூடி போட்டு மறைத்திருந்த அந்த இடத்து கண்ணியம் சரேலென காணாமல் போனது. என்னடா சரண், எங்களை அமைதியா இருங்கன்னுட்டு நீ? சரண் அப்பாவுக்கு தாங்கிட முடியவில்லை. விஷயம் சுலபமாக இருக்காது என்று தெரிந்திருந்தாலும் இப்படி கலவரமாக ஆகும் என அவர் எதிர்பார்க்கவில்லை. சார், சின்ன பையன் ஏதோ தெரியாம என கை கூப்ப, வெளிய போங்கடா நாய்களா. சினம் கூடி விட்டிருந்த தீப்தி அப்பா வெள்ளித்தட்டை எட்டி உதைத்தார். பழங்களும் இனிப்புகளும் சிதறின. அப்பாவின் கூப்பிய கைகளை நீங்க ஏன்பா தன் கைகளில் எடுத்துக்கொண்டான் சரண். உங்க பாச டிராமாலாம் உங்க வீட்டுல வச்சுக்கங்க, இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. தீப்தி அப்பாவின் ஆத்திர அலறல் சரண் குடும்பத்தார் காதுகளில் அவர்கள் வீட்டுக்கு வந்தும் கூட கேட்டுக்கொண்டே இருந்தது வெகு நேரத்துக்கு. சரணின் மூடிய விழிகள் மேல் காலை சூரியனின் வெளிச்சக்கதிர்கள் விழுந்தன. உறக்கம் தொலைத்து வெறுமனே மூடியிருந்த தன் கண்களை திறந்தான் சரண். முந்தைய தினம் தீப்தி வீட்டில் நடந்த கலவரம் அவன் கண்முன்னே திரும்பவும் படமாக ஓடியது. என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்தானே தவிர நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகும் என்பது அவனே எதிர்பாராத ஒன்று. சரணின் பெற்றோர் தீப்தி வீட்டிற்கு சென்ற பெண் கேட்கும் படலம் கலேபரமானதும் அது பற்றி தீப்தியிடம் பேச அவளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் சரண். ஆனால் இணைப்பு கிடைக்கவில்லை. தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக மீண்டும் மீண்டும் ஒலித்து தள்ளியது. எந்த கிளையண்ட் சைட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலோ தீப்தி? சில முறை தீப்தியின் அலைபேசிக்கு முயற்சி செய்துவிட்டு சலித்து போனான் சரண். வீட்டிலும் நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை அவனுக்கு. அவன் கைகளை பிடித்துக் கொண்டார் அப்பா. சாரி சரண், சொதப்பிட்டன்ல என்றார். முகம் வாடி கிடந்தது. இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. தந்தையின் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டான் சரண். அந்த ஆளுக்குத்தான் மூளையும் இல்ல, இதயமும் இல்ல. என்ன பேச்சு பேசுறான்? ஒரு பொண்ணுக்கு அப்பா மாதிரியா பேசுறான்? வாயா அது? வார்த்தையா அது? சாக்கடை. என்னன்னாலும் வயசுல பெரியவர் சரண். அவர்தான் அப்படின்னா நாமளும் ஏன்பா மரியாதை குறைவா பேசணும்? வருத்தம் மறையாத குரலில் சொன்னாள் சரணின் அம்மா. இப்படி சொல்லி சொல்லித்தான் என்ன சாதுவா வளர்த்துட்டீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் பேசின பேச்சுக்கு அவர் நாக்க இழுத்து வச்சு. விடுப்பா சரண், மகனை பாதியில் தடுத்தார் அப்பா. தீப்தியோட அப்பா பொண்ணை பெத்தவர், மனசு வருத்தம் இருக்கும்ல. 2 நாள் போட்டோம், கோபம் குறைஞ்சதும் மறுபடி பேசி பார்க்கலாம். மறுபடியா? அந்த ஆள் கிட்டையா? நெவர். இளமையின் பிடிவாதம் சரணிடம்.
சரி விடுங்க, இத பத்தி அப்புறம் முடிவு பண்ணலாம். நான் சட்டுன்னு ஒரு உப்புமா பண்ணிடுறேன். முதல்ல அப்பாவும் பிள்ளையும் ஏதாவது சாப்பிடுங்க. காலையில தீப்தி வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து 2 பேரும் பட்னியாவே இருக்கீங்க. அம்மாவுக்கே உரிய அக்கறையோடு சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு போனாள் அம்மா. இரவு கவிந்த மாலையில் அப்பா, அம்மா, மகன் மூவரும் டேபிளில் உப்புமாவை அலைந்தனர். யாருக்கும் உணவை உண்ணும் மனநிலை இல்லை. செய்த உப்புமா யாரும் சீண்டாமல் அப்படியே கிடந்தது. குட் நைட் பா, குட் நைட்மா, சம்பிரதாயமாக சொல்லிவிட்டு மாடியில் தன் அறைக்குள் சென்று விட்டான் சரண். மனசு மட்டும் தீப்தியிடம் பேசினால் தேவலை என்று கெஞ்சியது. அலைபேசியில் அவன் எண்களை ஒற்றினான். ரிங் போனது. ஆனால் கால் எடுக்கப்படவில்லை. சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும் என்று அலைபேசி அறிவுறுத்தியபடி சிறிது நேரம் கழித்து மீண்டும் தீப்தியின் அலைபேசிக்கு முயற்சி செய்தான். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எரிச்சலுடன் அலைபேசியை கடாசினான். படுக்கையிலே புரண்டானே தவிர தூக்கம் பிடிக்கவில்லை. எப்படி தூக்கம் வரும்? தன் காதல் கதையை, கல்யாண அத்தியத்தை நோக்கி நகர்த்தும் முயற்சி ஆரம்பத்திலேயே நொறுங்கி போனதில்தான் நொறுங்கி போனான் சரண். கீழ்த்தளத்தில் தங்கள் அறையில் இருந்த சரணின் அப்பா, அம்மா இருவருக்கும் கூட உறக்கம் பிடிக்கவில்லை. தங்களை பற்றி தீப்தியின் அப்பா தவறாக பேசியது கூட அந்த ஆதர்ச தம்பதியினரை அவ்வளவாக பாதிக்கவில்லை. ஆனால் தங்கள் அருமை மகன், ஒரே மகன் சரணை பற்றி அந்த தீப்தியின் அப்பா மரியாதை குறைவாக அவமானப்படுத்தும் விதமாக பேசியதுதான் அந்த பாசக்கார அப்பா அம்மாவின் மனதை மிகவும் வருத்தியது. சங்கரி, தன் மனைவியை அழைத்தார் அப்பா. தூங்கிட்டியா? இல்லைங்க, தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் பிடிக்கலம்மா. எப்படிங்க நமக்கு தூக்கம் பிடிக்கும்? நம்ம சரண் காதல் விஷயம் இப்படி சொதப்பிடுச்சே. ஆனாலும் அந்த தீப்தியோட அப்பா என்ன பேச்சு பேசிட்டான். நான் சரணை தடுத்தேனே தவிர எனக்கே அந்தாள வெடிக்கணும் போல இருந்தது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு விட்டா நீங்க கண்டிப்பா அந்த தீப்தி அப்பாவை நொறுக்கி போட்டிருப்பீங்க. நம்ம பிள்ளை காதல் விஷயமாச்சேன்னு பொறுமையா இருந்துட்டீங்க. என்ன பொறுமையா இருந்து என்ன சங்கரி? விஷயம் உடைஞ்சிருச்சே, நொறுங்கி போயிருச்சே. எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. ஆனா கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? சிக்கல் தீந்துருமா என்ன? சங்கரி சலிப்புடன் சொல்லிய வண்ணம் கணவரின் பக்கம் திரும்பி படுத்தாள். கணவனின் முகத்தில் ஓடிய கவலை ரேகைகள் அவளையும் வருத்தவே செய்தன. 2 நொடிகள் மௌனத்திற்கு பிறகு கணவனின் கன்னத்தை வருடிய சங்கரி, நீங்க தானே சொல்வீங்க, கடவுள் எல்லா சிக்கலுக்கும் ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு. பொறுமையா இருப்போம். அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு. கவலைப்படாம தூங்குங்க. சங்கரி மிருதுவாக சொல்லவும் அப்பாவின் வயதான கண்கள் மெதுவாக உறக்கத்தை வாங்கிக் கொண்டன. சங்கரியின் இமைகளும் ஓய்வை தேடின. மேல்தளத்தில் தன் அறையில் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்தான் சரண். அறைக்குள் இருக்க பிடிக்காமல் மொட்டை மாடிக்கு படியேறினான். அவனை வரவேற்றது தீப்தி வீட்டு வெற்று மொட்டை மாடி. நல்ல தினங்களில் பகல் நேரமானால் சரண் தன் வீட்டு மொட்டை மாடியில் தண்டால் எடுத்துக் கொண்டிருந்தால் தீப்தி அவள் வீட்டு மாடியில் ஸ்கிப்பிங் குதித்துக் கொண்டிருப்பாள். இரு வீட்டு மாடிகளும் காதலை உரையாடி கொண்டிருக்கும். இரவென்றாலும் கூட இவன் மௌத்தார்கன் வாசித்துக் கொண்டிருந்தால் அவள் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருப்பாள். இவனின் இசையை ரசித்துக் கொண்டே. இப்பொழுது வெற்றாக தெரிந்த தீப்தி வீட்டு மொட்டை மாடி சரண் மனதில் உறுத்திய வெறுமையை மேலும் அதிகப்படுத்தியது. அவனுக்கு தீப்தியை உடனே பார்க்க வேண்டும் போல இருந்தது. மாடிச்சுவரை தாண்டி குதித்து விடலாம் அடுத்த வீட்டுக்கு என்று சரண் யோசித்த அந்த நேரம் அவன் வீட்டு கேட் அருகே அரவம். குனிந்து கீழே பார்த்தான் சரண். தீப்தி அவன் வீட்டு வாசல் படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். கையில் ஒரு மிக பெரிய சூட்கேசுடன் தீப்தி. தடதடவென்று படிகளில் இறங்கி ஓடி வந்தான் சரண். தீப்தி அழைப்பு மணியை அழுத்தி இருந்தாள். சரண் சென்று தீப்தியை எதிர்கொள்ளும் முன் அழைப்பு மணி ஓசை கேட்டு அப்பா வந்து விட்டிருந்தார். மாடியிலிருந்து வந்த சரணை ஒரு பார்வை பார்த்தபடி, யாருன்னு நான் பாக்குறேன் என்று விட்டு கதவை திறக்க சென்றார். தீப்தியை பார்த்ததும் அப்பா என்ன சொல்ல போகிறார் என்ற பதட்டத்துடனே இருந்தான் சரண். இந்த சமயம் அம்மா எங்கே என்று விழிகளால் சலித்தான். அம்மா தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் பார்வை அப்பாவிடம் மீண்டது. கதவை திறந்த அப்பா எதிர்பார்த்தபடியே ஒரு அதிர்ச்சிக்கு போனார். தீப்தி, அப்பாவின் குரலில் பதட்டம். நீ என்னம்மா இங்க இந்த நட்ட நடு ராத்திரியில? 12 மணி தாண்டிடுச்சு அங்கிள். சோ குட் மார்னிங் டு யூ. பதில் சொன்ன தீப்தியிடமோ நிதானம். ஆனால் அது கொஞ்சம் செயற்கைத்தனமாகத்தான் இருந்தது. இன்னும் முழுசா விடியலையம்மா. இந்த நேரத்துல நீ என்னம்மா பண்ற எங்க வீட்டு வாசல்ல? அப்பாவின் விசாரணை தீப்திக்கு புதிதாக இருந்தது. அங்கிள், முதல்ல எனக்கு வழி விடுறீங்களா?
இல்ல இந்த குளிர்ல பனியில என்ன வெளியே நிக்க வச்சு விசாரிக்க போறீங்களா? தீப்தியிடம் எரிச்சல் உதயமானது. அப்பா ஆனால் கனியவில்லை. ஆனா நீ இங்க இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க கூடாது. ஏன்பா ஏன்? சரண் குறுக்கிட்டான். நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரண அடக்கிய அப்பா, தீப்தி நீயும் சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே புரியுற வயசு இல்ல. முதல்ல நீ உங்க வீட்டுக்கு போ. என் வீடு இதுதான், அறிவித்த தீப்தி அப்பாவை தாண்டி வீட்டினுள் நுழைய எத்தனித்தாள். நில்லு தீப்தி. சற்றே அதிகரித்த சினத்துடன் வழிமறித்தார் அப்பா. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி இருட்டு நேரத்துல பெட்டியை தூக்கிக்கிட்டு அடுத்த வீட்டு வாசல்ல நிக்கிறது சரியில்லை. என்ன உள்ள விடாம வாசல்ல நிக்க வச்சு பேசுறது நீங்க தான் அங்கிள். அதோட இது எனக்கு அடுத்த வீடுதானே தவிர அந்நியர் வீடு இல்ல. சொல்ல போனா என்ன நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிற வீடு இது. இங்க வர நான் ஏன் யோசிக்கணும்? தீப்தி அதிகம் பேசினாலும் அவள் தன் மனதில் இருப்பதை அப்பட்டமாக பேசினாள். அந்நியர் வீடு இல்ல, நேசத்துக்கு உரியவர்கள் இல்லம் போன்ற தீப்தியின் வார்த்தை பிரயோகங்கள் அப்பாவை சற்றே அசைத்தன. இருந்தாலும் அவர் இழுக்க அந்த சமயம் அம்மா அங்கே பிரசன்னமானால் ஒரு சமய சஞ்சீவியாக. அப்படித்தான் தோன்றியது. அப்பா தீப்தி உரையாடலை கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்த சரணுக்கு. என்ன சத்தம் இங்க இந்த நேரத்துல? படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்த அம்மா கண்களை கசக்கி கொண்டு விசாரித்தவள் பார்வையில் வாசலில் பெட்டியோடு நின்று கொண்டிருந்த தீப்தி விழுந்தாள். அவ்வளவுதான். தீப்தி பாசக்குரலில் அழைத்தபடியே வாசலுக்கு விரைந்தவள், உள்ள வாமா, ஏன் வாசல்லே நிக்கிற? இயல்பாக அப்பாவை அகற்றிவிட்டு தீப்தியை கையை பிடித்து உள்ளே இழுத்து வந்தாள். பெட்டிய உள்ள எடுத்துட்டு வா. சரணுக்கு உத்தரவு பறந்தது. சங்கரி, சங்கரி, சொல்றத கேளு, இது தப்பு. அப்பா முரண்பட்டு முனகினார். எது தப்பு? பதிலுக்கு கேட்ட அம்மா, நேத்து தீப்தி அப்பா பேசினதுதான் தப்பு. இது இது தப்பு இல்ல. காரணம் சொன்னது அம்மாவின் வார்த்தைகள். கூடவே ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் என்ற பிற்சேர்க்கை வேறு. ஆனால் அப்பாவோ, பாரு சங்கரி, நான் பொண்ணு இல்ல, எனக்கு ஒரே மகள் தான். ஆனா என் பொண்ணு நேரங்கெட்ட நேரத்துல அடுத்த வீட்டுக்கு ஓடி போனா ஒரு அப்பாவா பெத்தவனா மனசு எப்படி வேதனைப்படும்னு எனக்கு தெரியும். தீப்தி ஒன்னும் எங்கேயும் ஓடி போகல, நடந்து தானம்மா இங்க வந்த? அம்மா அப்பாவியாக கேட்க தீப்தி பலமாக தலையை ஆட்டினாள். பெட்டியை எடுத்துக்கொண்டு வாசல் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தான் சரண். ஓட்டம் நடை பற்றிய அம்மாவின் பிரஸ்தாபம் அவனிடம் ஒரு புன்னகையை தந்தது. கவனித்து விட்டார் அப்பா. சிரிக்காத சரண், எல்லாம் ஒன்னாலதான். நேத்து நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. எதுக்கு அங்கிள் பொறுமையா இருக்கணும்? சரண் கோபம் நியாயமானதுதான். அவன் அந்த ஆளை வெட்டி போடாம இருந்ததே பெரிய விஷயம். அந்த ஆள் பேசின பேச்சுக்கு உன் அப்பா தீப்தி அவரு அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசுறதெல்லாம் தப்பு. உங்களுக்கு எல்லாமே தப்புதான், முணுமுணுத்தாள் சங்கரி. என்னடா சரண் வேடிக்கை பார்த்துக்கிட்டு? முதல்ல தீப்திய மேல கூட்டு போ, மத்தத விடிஞ்சதும் பேசிக்கலாம். இது இது ரொம்ப தப்பு, துள்ளினார் அப்பா. எது? தீப்திய சரண் மாடிக்கு கூட்டு போறது. ஏன்? சின்னஞ்சிறுசுக தன்னந்தனியா ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துருச்சுன்னா? அப்பா புலம்பினார். தீப்தியோ, நடந்தா நல்லதுதான் அங்கிள், என் அப்பாவுக்கு ஆப்ஷனே இல்ல. ஆனா சரண் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். வெளிப்படையாக போட்டு உடைத்தாள் விஷயத்தை. ஹே தீப்தி, என்ன பேசுற நீ? சரணோ சங்கடமானான். முகம் முழுக்க சங்கோஜம் வந்து ஒட்டி கொண்டது. நால்வர் உரையாடலில் சகஜத்தை மீட்க சங்கரி பேச்சுக்குள் நுழைந்தாள். சரி 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 தீப்தி, நீ கீழேயே என் கூட படுத்துக்க. ஏங்க, நீங்க மேல சரணோட ரூம்ல தூங்கிக்கங்க. வாமா தீப்தி. சங்கரி அழைத்தாலும் தீப்தி நகரவில்லை. பசிக்குது ஆண்டி, அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டதுனால எதுவுமே சாப்பிடலனா, ரொம்ப பசிக்குது என்றாள் மெல்லிய குரலில். கேட்டதும் சட்டென இளகி விட்டது சங்கரியின் மனம். வாமா, 2 தோசை ஊத்தி தரேன். தீப்தியும் சங்கரியும் அடுக்களைக்குள் அகன்றாள். பெண்கள் இருவரும் அங்கிருந்து அகன்றதும் அப்பாவும் மகனும் தனித்து விடப்பட்டனர். அப்பா களைப்புடன் சோஃபாவில் சரிந்தார். அருகே அமர்ந்தான் சரண். சமாளிச்சிடலாம்ப்பா, கவலைப்படாதீங்க. எப்படி சரண்? தீப்தியோட அப்பா அம்மா முகத்தை நினைச்சாலே கலவரமா இருக்கு. நெற்றியை தடவின அப்பாவின் விரல்கள். எல்லாம் சரியாயிடும், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என் பயமே நீதான், உன் கோவம்தான். அப்பா, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு சரண், எது நடந்தாலும் நீ ஆத்திரப்பட மாட்டேன்னு, எதுவும் அடிதடின்னு இறங்கிட மாட்டேன்னு. சரிப்பா, ஐ ப்ராமிஸ்பா. ஆனால் அப்பாவிடம் சரண் செய்த சத்தியத்துக்கு சோதனை ஒரு சில மணி நேரங்களிலேயே அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்தது. ஒரு சோதனை இல்ல, 2 சோதனைகள். ஒன்று தீப்தியின் அப்பா, இரண்டாவது அவள் அம்மா.
வெளிவாசல் கிரில் கேட்டை ஆத்திரத்தோடு எட்டி உதைத்தபடி சரண் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்தார் தீப்தியின் அப்பா. சூறாவளியை தொடரும் பெருவெள்ளம் போல அவரின் பின்னாலேயே பொங்கிக் கொண்டும் பொறுமிக் கொண்டும் வந்தாள் தீப்தியின் அம்மா. ஏய் தீப்தி, வெளியே வா. தீப்தியின் அப்பாவின் அலறல் 8 ஊருக்கும் கேட்கும்படி ஒலித்தது. தீப்தி, பாடி வெளியே. தீப்தியின் அம்மாவின் குரலிலும் டெசிபல்களுக்கு குறைவில்லாமல் இருந்தது. சார், எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம், உள்ள வாங்க சார். சரணின் அப்பா தன் சாதுவான குரலில் சொன்னார். வீட்டுக்குள்ள பேச நான் என்ன உங்க கூட சம்பந்தம் பேச வந்திருக்கேன்? முதல்ல என் பொண்ணை வெளியே அனுப்பு. கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணு விஷயம் வீதியில வேண்டாமே, நீங்க உள்ள வாங்களே. தீப்தியின் அப்பாவை சாந்தப்படுத்த மிகவும் பிரயத்தனப்பட்டார் சரணின் அப்பா. ஆனால் சாந்தமும் வேகவில்லை, சமாதானமும் எடுபடவில்லை தீப்தியை பெற்றவர்களிடம். அதற்குள் அங்கே நடந்து கொண்டிருந்த கலைபரத்தை வேடிக்கை பார்க்க அக்கம்பக்கத்து விழிகள் தயாராகிவிட்டன. அந்த விழிகள் ஏற்கனவே அறிந்த விஷயம்தான் சரண் தீப்தி காதல் விஷயம். தீப்தியின் பெற்றவர்கள் குணமும் கூட அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த சமாச்சாரம்தான். ஒரு அழிதடி, ஒரு விட்டுக்குத்து என சில சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அவர்கள். எங்க வீட்டு பொண்ணுக்கு உங்க வீட்டுல என்ன வேலை? களத்தில் புகுந்தாள் தீப்தியின் அம்மா. அத நீங்க உங்க பொண்ணுகிட்ட தான் கேட்கணும் என்றான் அங்கே வந்த சரண். எல்லாம் எங்க தலையெழுத்து. குணங்கெட்ட பெண்ணை பெத்ததுக்கு கண்ட கழுதையோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்க வேண்டியிருக்கு. சரணுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. அவனை கழுதை என்று அழைத்தது கூட அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. நடுவீதியில் நின்று கொண்டு அவன் காதலிக்கிற பெண்ணை குணம் கெட்டவள் என்று சொன்னது அவனுக்கு உண்மையிலேயே வலித்தது. தீப்திய பத்தி தப்பா பேசுனீங்க. அவள் அம்மாவை பார்த்து விரலை உயர்த்தினான். என்னடா என்னடா பண்ணுவ? கட்டியிருந்த வேட்டியை இறுக்கிக் கொண்டு எகிரினார் தீப்தியின் அப்பா. பாக்குறியா என்ன பண்றன்னு பாக்குறியா? சரணும் திமிர, என்னடா சரண் இது, நீயுமா? அவன் அப்பாவிடம் உண்மையான வருத்தம் தெரித்தது. பெரியவங்களை இப்படி மரியாதை எல்லாம் பேசலாமா? பெரியவங்க பெரியவங்க மாதிரியா பேசுறாங்க இவங்க? சரண் அவர்களை கை காட்ட, நிறுத்துங்கடா உங்க டிராமாவை, முதல்ல தீப்திய வர சொல்லுங்கடா. தீப்தி அப்பாவின் வேட்டி முழங்காலுக்கு மேல் உயர்ந்தது. சண்டைக்கென்றே வடிவமைக்கப்பட்டவைகளோ வேட்டியும் கைலியும். தன்னை பெற்றவர்களின் அடாப்புடா பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தீப்தி சங்கரி தடுக்க தடுக்க வாசலுக்கு விரைந்தாள். என்ன இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? தீப்தி கேட்டதும் தான் தாமதம். ஒரு ஆவேசத்தோடு அவள் மேல் பாய்ந்த அவள் அம்மா தீப்தியின் தலைமுடியை கொத்தாக பிடித்தாள். அவளின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைந்தாள். பொன்னாடி நீ, உன் உடம்பு சுகத்துக்கு பெத்தவங்களை உதறிட்டு இங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? அலறக்கூட தோன்றாமல் விதிர் விதிர்த்து போனாள் தீப்தி. ஏய், விடு விடு அவள. சரண் தீப்தியை அவள் அம்மாவின் பிடியிலிருந்து விடுவிக்க முயன்றான். அதற்குள் ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறியாடா? தீப்தியின் அப்பா சரணின் சட்டை காலரை பிடித்தார். சாது சமாதான புறா சரணின் அப்பாவோ கடவுளே! தலையில் கையை வைத்துக் கொண்டு கீழே சரிந்தார். உள்ளே இருந்து ஓடி வந்த சங்கரி என்னங்க தன் கணவரை தாங்கி பிடித்தாள். சரணையும் மீறி தீப்தியை அவள் அம்மா அடித்து இழுத்து கொண்டு போனாள். சரண் அலறினாள் தீப்தி. தீப்தி பின்னாலேயே ஓடினான் சரண். இங்கிருந்து என்ன கூட்டிட்டு போனா நான் செத்துருவேன், தீப்தியின் அழுகுரல் அறிவித்தது. இந்த வீட்டுல நீ உயிர் வாழ்றதை விட எங்க வீட்டுல போனமா சாவுடி, ஓடுகாலி. தீப்தியின் அப்பாவின் நாக்கு தடித்த வார்த்தைகளை வீசியது. சரணுக்குள் ஏதோ ஒன்று சடார் என்று முறிந்தது. தன்னை தடுத்த தீப்தியின் அப்பாவை பிடித்து கீழே தள்ளினான். அவள் அம்மாவை அதுவரை தொடாமல் இருந்தவன் அவளையும் பிடித்து இழுத்து தள்ளிவிட்டு தீப்தியை அவள் அம்மாவின் பிடியிலிருந்து விடுவித்தான். தீப்தி நடுங்கிக் கொண்டிருந்தவளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். சரண் சரண் தீப்தியின் அழுகை கட்டுக்கடங்காமல் பொங்கியது. விடுடி விடுடி அவன. தீப்தியின் அம்மா மகளின் முதுகில் கைகளால் அறைந்தாள். அவள் அறைய அறைய தீப்தி சரணை இன்னும் அழுத்தமாக இறுக்கிக் கொண்டாள். டேய் விடுறா விடுறா அவள. சரணின் தோளை பிடித்து இழுத்தார் தீப்தியின் அப்பா. அவர் இழுக்க இழுக்க சரணின் கரங்கள் தீப்தியை இன்னும் அதிகமாக அணைத்துக் கொண்டன. அடி வாங்கியபடியே அழுது கொண்டிருந்த சரண் தீப்தியின் இறுக்கம் அங்கிருந்த அனைவரையும் அசைத்தது. எதிர் வீட்டுக்காரர் ஓடி வந்தார். தீப்தியின் அப்பாவை சரணிடமிருந்து விலக்கினார். அடுத்த வீட்டு பெண்மணி ஓடி வந்தாள். தீப்தியின் அவள் அம்மாவின் பிடியிலிருந்து அகற்றினார். போங்க சார் போங்க, சின்னஞ்சிறுசுக, மனசுக்கு புடிச்சு போச்சு, விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. யாரோ ஒருவர் தீப்தியின் அப்பாவுக்கு அறிவுரை கூறினார். பெத்தவங்க மானத்தை வாங்கிட்டேடி, நீ நாசமாத்தான் போவ. தீப்தியின் அம்மா அலறியபடியே போனாள். தீப்தியின் அப்பாவோ விடமாட்டா உன்ன. சரணை பார்த்து விரலை நீட்டி பயமுறுத்தியபடியே வெளியேறினார்.
அவரின் பயமுறுத்தல் என்னவாக இருக்கும் என்று சரணுக்கோ யாருக்குமோ யோசிக்கவே நேரம் கொடுக்காமல் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று அச்சுறுத்தியது அந்த போலீஸ் ஜீப். லேக் கார்டன் தெருதானையா? கேள்வியுடனே ஜீப்பை விட்டு உதிர்ந்தார் இன்ஸ்பெக்டர். ஆமா சார், ஆமா சார் என்று பவ்யமாக பதில் சொன்னபடியே கீழே இறங்கினார் ஜீப்பின் ஓட்டுநர் சீட்டில் இருந்தவர். கான்ஸ்டபிளாக இருக்க வேண்டும். 2 தப்படி முன்னால் நடந்த இன்ஸ்பெக்டர். ஆனா அது புகார் கொடுக்கிறவங்க இருக்கிற தெரு இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அக்யூஸ்டு 2 பேருமே ஒரே தெருதான் சார். பக்கத்து வீடு. தோ கையை நீட்டினார் கான்ஸ்டபிள். பேண்டை மேலே ஏற்றி கொண்டபடி சரண் வீட்டு படியேறினார் இன்ஸ்பெக்டர். கடமை தவறாமல் அவர் வாளை பிடித்தபடி வந்தார் கான்ஸ்டபிள். வீட்டு கதவு மூடியிருக்கவும் பெல்லாடியா கான்ஸ்டபிளை ஏவினார். கான்ஸ்டபிள் அழைப்பு மணியை அழுத்தவும் கதவு திறந்தது. காக்கி சட்டை முகங்களை பார்த்ததும் பதைபதைத்து போனார் சரண் அப்பா. காலையில் வீட்டு வாசலில் நடந்தேறிய கலைபரத்தில் இருந்தே அவர் இன்னும் மீண்டிருக்கவில்லை. அதற்குள் வீட்டு வாசலில் காக்கி முகங்கள். யார் சரண்? இன்ஸ்பெக்டர் கர்ஜித்தார். ஏன் புள்ளதான், கூப்பிடவன. இன்ஸ்பெக்டரின் ஒருமை அழைப்பு அப்பாவை உறுத்தியது. ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் அவன் வீட்டுல இல்ல. எங்க போயிருக்கான்? அது ஃப்ரெண்ட பார்க்க. பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? சார், ஆமா, இது உன் பையனுக்கு எத்தனாவது கடத்தல்? உன் பையன் மட்டும்தானா இல்ல உன் குடும்பத்துக்கே வயசு பொண்ணுங்களை கடத்துறதுதான் தொழிலா? சார், கடத்தல் அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. வி ஆர் அ டீசன்ட் ஃபேமிலி. ஆமா, பெரிய டீசன்ட். எங்க டியூட்டில நாங்க பார்க்காத புண்ணாக்கு டீசன்ட். கான்ஸ்டபிள், உள்ள போய் தேடு. அந்த பையன் இருக்கானா பாரு. தோ சார். கான்ஸ்டபிள் வீட்டுக்குள்ளே நுழைய முற்பட அப்பா குறுக்கிட்டார். சார், வீட்டுல லேடிஸ்லாம் இருக்காங்க. நீங்க இப்படி அத்துமீறது சரியில்லை. அப்பாவின் குரல் ஒரு மைக்ரோ மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கலாம். சுவற்றில் மாட்டியிருந்த டிவியை ஒரே இழுப்பில் இழுத்து ஓங்கி தரையில் கடாசினார் இன்ஸ்பெக்டர். சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கியது அந்த தொலைக்காட்சி. அது உடைந்ததில் எழுந்த பெரும் சத்தம் வீட்டின் உள்ளே மாடியில் இருந்த சரணை கீழே ஹாலுக்கு இழுத்தது. என்ன ஏது என்று அவன் சுதாரிக்கும் முன்பாக அவனது சட்டைக்காலரை பிடித்து தரதரவென்று இழுத்தார் இன்ஸ்பெக்டர். இளைஞன் சரண் தன் பலத்தை உபயோகித்து இன்ஸ்பெக்டரின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவன். சார், என்ன பிரச்சனை? எதுக்கு வீடு பூந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? இது சட்டப்படி தப்பு. சட்டம்? கேளு சொல்றேன். கனைத்து கொண்டார் இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணு பேரனையா? நெற்றியை தடவினார். தீப்தி சார், எடுத்து கொடுத்தார் கான்ஸ்டபிள். தீப்தி. எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அவள? ஒளிச்செல்லாம் வச்சில்ல, வீட்டுலதான் இருக்கா. இருங்க, கூப்பிடுறேன். தீப்தி அழைத்தான் சரண். என்ன சரண்? வந்தாள். காக்கி சட்டைக்காரர்களை பார்த்ததும் கலவரமானாள். பொண்ணு, கிளம்பு, உங்க வீட்டுக்கு போ. உங்க அப்பா உன்னை தேடிட்டு இருக்கிறாரு. என்னை யார் தேடினா எனக்கு என்ன? தேடுறவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பலார் என்று அறை விழுந்தது சரண் முகத்தில். இன்ஸ்பெக்டரின் இரும்பு கரம் அவன் மேல் இடியாக இறங்கியது. சரணின் கைகள் அடிபட்ட தன் கன்னத்தை தடவாமல் இன்ஸ்பெக்டரின் சட்டை காலரை பிடித்தன. ஒரு வினாடி அவரை முறைத்தவன், உங்க யூனிஃபார்ம்காக உங்களை விடுறேன். தன் பிடியை தளர்த்தினான். இல்லன்னா என்னடா பண்ணுவ? இன்னொரு இடி இறங்கியது சரண் கன்னத்தில். இன்ஸ்பெக்டர், அலறினாள் தீப்தி. எதுக்கு இப்ப சரண அடிக்கிறீங்க? உங்க அப்பா உன்னை காணும்னு தேடிட்டு இருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு கிளம்பு. நீ அவ எங்கேயும் வரமாட்டா, இங்கதான் இருப்பா. சரண் தீர்மானமாக சொன்னான். அப்ப நீ வா. இன்ஸ்பெக்டர் சரணை தரதரவென இழுத்தார். சரண், தீப்தி கதறினாள். தீப்தி, பயப்படாத, நீ இங்கே இரு, என்னை பத்தி யோசிக்காத. இன்ஸ்பெக்டரால் இழுபட்டு கொண்டே வார்த்தைகளை உதறினான் சரண். சரண் அப்பாவுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. சரண், இன்ஸ்பெக்டர் சரண் என்று மாறி மாறி கத்தியபடியே பின்னால் சென்றார். யோ பெருசு. சரண் அப்பாவை நோக்கி விரலை உயர்த்திய இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணை அனுப்பிட்டு உன் பையனை வந்து கூட்டுப்போ. வேடிக்கை பார்க்க மறுபடியும் ஒரு சுவாரஸ்யம் கிடைத்தது என மகிழ்ந்தது அக்கம் பக்கம். வெறும் மனிதர்கள் பிரச்சனை எனில் தீர்த்து வைக்க சில நியாயவாதிகள் ஆஜராவார்கள். சாதாரண நபர்களின் சண்டை எனில் விலக்கி வைக்க சிலரும், களத்தில் இறங்க சிலரும் உட்படலாம். ஆனால் போலீஸ்காரர்களின் தலை அங்கே தெரிந்தால் எந்த நியாயவாதியும் முன்வரமாட்டான். சரண் போலீசால் அடித்து இழுத்து செல்லப்படுவதை ஒரு கொடூர திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்தார் அடுத்த வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த தீப்தியின் அப்பா. சரணை ஜீப்பில் தள்ளி எடியா வண்டிய. கான்ஸ்டபிளை ஏவினார் இன்ஸ்பெக்டர். புழுதியை கிளப்பியபடி ஒரு உருமலுடன் கிளம்பியது போலீஸ் ஜீப். சரண் சரண் ஜீப் பின்னாலேயே ஓடினார் சரணின் அப்பா. வாங்கப்பா, வக்கீல பார்க்கலாம். சரண் அப்பாவை கையை பிடித்து வீட்டுக்குள் அழைத்து வந்தாள் தீப்தி.
தன் வீட்டு வாசலில் இருந்த தன் அப்பாவை நோக்கி ஒரு கோபப் பார்வையை வீசியபடி. அழுது அரற்றிக் கொண்டிருந்த சங்கரியை சமாதானப்படுத்திவிட்டு கூட வர கிளம்பிய தீப்தியை, நீ வந்தா சிக்கலாயிடுமா என்று தடுத்துவிட்டு காவல் நிலையத்துக்கு விரைந்தார் சரணின் அப்பா. இருக்கும் மனநிலையில் காரை சரியாக ஓட்ட முடியுமா என்று சந்தேகமாக இருந்தது. பேசாமல் ஒரு ஆட்டோ பிடித்து புறப்பட்டார். மேடு பள்ள சாலையில் ஆட்டோ தடதடுத்தது. ஆட்டோவைப் போலவே அந்த தந்தையின் மனமும் தடதடுத்தது. தடதடப்பின் ஊடே தன் அலைபேசியை எடுத்து அவரின் நிறுவனத்தின் வியாபார விவகாரங்களை கவனிக்கிற வக்கீல் சாரங்கனின் எண்களை அழுத்தினார். ரிங் போனது, எடுக்கவில்லை. மறுபடியும் முயற்சித்தார். மறுபடியும் அழைப்பு எடுக்கப்படவில்லை. பதற்றம் கூடிக்கொண்டே போனது சரணின் அப்பாவுக்கு. கொஞ்சம் வேகமா போப்பா என்றவரை காவல் நிலைய வாசலில் உதிர்த்துவிட்டு பறந்தது ஆட்டோ. படிகளை ஏறி உள்ளே நுழைந்தவரை உலுக்கியது அந்த காட்சி. சரணை லாக்கப்பில் உள்ளே அடைத்து வைத்திருந்தார்கள். சரண் கதறியபடியே லாக்கப்பை நோக்கி ஓடினார் அப்பா. அப்பா! சரணும் கதறினான். தன்னால் அப்பா காவல் நிலையம் வரை வந்து நிற்க வேண்டி வந்தது ஒரு மகன் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிற விஷயம் இல்லையே. யோ பெருசு, மகனை அப்புறம் கொஞ்சிக்கலாம், இப்படி வா. நாக்காலியில் அலட்சியமாக சரிந்திருந்த இன்ஸ்பெக்டர் கை நீட்டி சரண் அப்பாவை அருகே அழைத்தார். இன்ஸ்பெக்டர், என் பையனை எதுக்கு லாக்கப்ல வச்சிருக்கீங்க? என்ன தப்பு பண்ணாம? முதல்ல உட்காரு பெருசு. நீங்க முதல்ல என்ன பெருசு பெருசுன்னு சொல்லாதீங்க. ஐ ஹாவ் அ நேம். கால் மீ மை நேம். உனக்கு மரியாதை வேணுமா, மகன் வேணுமா? இன்ஸ்பெக்டரின் கேள்வியில் எகத்தாளம். உன் பிள்ளை நல்லதுக்கு தான் சொல்றேன், முதல்ல உட்காரு. நாற்காலி நுனியில் பேருக்கு அமர்ந்தார் சரணின் அப்பா. இங்க பாரு, அந்த பொண்ணோட அப்பா சிவில் கான்ட்ராக்டரா. கவர்மெண்ட் பாலம்லாம் அவர் தான் கட்டுறாராமே. பாலத்தோட சேர்ந்து மந்திரிக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் காப்பமும் கரெக்டா கட்டிடுவாராம். மிரட்டுறீங்களா இன்ஸ்பெக்டர்? நாற்காலியை உதைத்து தள்ளிவிட்டு ரௌத்திரத்தோடு எழுந்தார் இன்ஸ்பெக்டர். 2:08 லாக்கப்பை நெருங்கினார். சரணை பிடித்து கீழே வெளியே போட்டார். கீழே கிடந்தவன் வயிற்றில் எட்டி உதைத்தார். அம்மா! வலியில் அலறினான் சரண். இதான் மிரட்டல், இன்னும் மிரட்டவா? இன்ஸ்பெக்டர் காலை ஓங்க சரண் அப்பாவின் மொபைல் ஒலித்தது. ஓங்கிய காலை மடக்கி கொண்டு மேஜையில் அமர்ந்தார் இன்ஸ்பெக்டர். எடுத்து பேசு. பேசினார் சரணின் அப்பா. அது வக்கீல் சாரங்கன். சாரங்கன், இங்க நம்ம சரண லாக்கப்ல வார்த்தைகள் கோர்வையற்று பேசினார் சரண் அப்பா. யாரு, வக்கீலா? இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டார். ஆனால் அதற்கு பதிலை எதிர்பார்க்காமல் போனை ஸ்பீக்கர்ல போடு அதட்டினார். ஹலோ இன்ஸ்பெக்டர், காரணம் இல்லாம என் கிளையண்ட் சன்னு சரண ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க. முதல்ல அந்த பையனை அவன் அப்பாவோட அனுப்பி வைங்க. யோ வக்கீலு, முதல்ல உன் பிரசங்கத்தை நிறுத்து. இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன், புரியுதா? அப்புறம் காரணம் தானே கேட்ட? அப்பாவும் பிள்ளைமா சேர்ந்து அடுத்த வீட்டு வயசு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. பொண்ணை அதோட வீட்டுக்கு அனுப்ப சொல்லு. நான் இவங்கள அனுப்பி வச்சிடுறேன். இல்லைன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் லாடம் தான். அந்த பொண்ணு தீப்தி எனக்கு தெரியும் சார், ஃபேமிலி ஃப்ரெண்டு. சரணும் தீப்தியும் லவ்வர்ஸ் சார். நீங்க புரியாம. வக்கீல் சாரங்கன் குரல் அலைபேசியின் ஒலிபெருக்கி வழியே வழிந்தது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை கூட இன்ஸ்பெக்டரின் காதுகளை சென்றடையவில்லை. அலைபேசியை அள்ளி காதில் வைத்துக் கொண்டார் அந்த இன்ஸ்பெக்டர். இங்க பாரு லாயரு, பெரிய இடத்து சமாச்சாரம். இதோட விட்டா தப்பிச்சிங்க. இல்லைன்னா பையன் குறைஞ்சது 4 நாளைக்கு லாக்கப்ல தான் கிடக்கணும். ஒரு நாள் ஸ்டேஷன்ல கிடந்தாலே என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. பையனுக்கு உயிர் இருக்கும், உறுப்பு இருக்காது. ஆமா சொல்லிட்டேன். நீயே உன் கிளையண்ட்டுக்கு எடுத்து சொல்லு. ஸ்பீக்கர் போனை அணைத்து விட்டு அலைபேசியை சரண் அப்பாவின் கைகளில் திணித்தார் இன்ஸ்பெக்டர். நடுங்கியபடியே அதை வாங்கிய சரணின் அப்பா, ஹலோ சாரங்கன். அந்த பக்க சாரங்கன் என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ சரண் அப்பாவின் முகம் கருத்து போனது. கடைவாயில் ரத்தம் ஒழுக கிடந்த சரணை பார்க்க பார்க்க அப்பாவின் வேதனை அதிகரித்தது. சரண் தான் பேசினான். அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. தீப்தி நம்ம வீட்லயே இருக்கட்டும். அப்படி என்னதான் செஞ்சிருவாங்க இவங்க, பாத்துரலாம். டேய் உன்ன, மறுபடியும் எகிரிய இன்ஸ்பெக்டரை நிறுத்தியது அவரது அலைபேசி. சரணை விடுத்து அலைபேசியை எடுத்தார். ஹலோ. ஓகே சரி. எதிர்முனையில் யார் பேசியது தெரியவில்லை. என்ன பேசினார்கள் அதுவும் தெரியவில்லை. ஆனால் பேச்சு முடிந்ததும் தன் நாற்காலியில் சென்று அமர்ந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு, சரி கிளம்புங்க, நீங்க வீட்டுக்கு போலாம். என் மகனை இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன், சரண் அப்பா அழுத்தமாக சொல்ல. அட, உன் மகனையும் தான் கிளம்ப சொல்றேன். யாரும் எதுவும் மனசு மாதிரி எதுவும் செய்யறதுக்குள்ள இடத்த காலி பண்ணுங்க முதல்ல.
இன்னும் கோபத்தில் இருந்த சரணை ஏதோ சொல்ல போன அவனை கண்களாலேயே அமர்த்திய அப்பா கைகளை பிடித்து அவனை காவல் நிலையம் விட்டு வெளியே அழைத்து வந்தார். இரத்த கரையுடன் இருக்கும் சரணை பார்த்தால் சங்கரி எப்படி தாங்குவாளோ? யோசித்தபடியே காலியாக வந்த ஆட்டோவை கை காட்டினார் அப்பா. ஆட்டோ புறப்பட்டதோ இல்லையோ, சாரிப்பா. அப்பாவின் தோள்களில் சாய்ந்தான் சரண். என்னாலதான இதெல்லாம்? அவன் கன்னத்தில் இருந்த இரத்தக்கரையோடு கண்ணீர் கரையும் சேர்ந்து கொண்டது. அப்பாவுக்கும் கண்கள் கரித்தன. எதுக்கு சரண் சாரி? நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். தூசு தும்பு பட்டாலும் உறுத்துமோ வலிக்குமோ என்று பார்த்து பார்த்து வளர்த்த மகன் அடியும் உதையும் வாங்குவதை தடுக்க முடியாத தன் இயலாமையை அப்பா ரொம்பவே வெறுத்தார். அப்பா தழுதழுப்பதை கவனித்த சரண் மேற்கொண்டு எதுவும் பேசி அவரை வருத்தப்படுத்த விரும்பவில்லை. மௌனமாக இருந்து விட்டான். வீடு நெருங்குகையில் சரண் தான் கேட்டான், அப்பா, அம்மாட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீயும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், அவ தாங்க மாட்டா. ஆனால் ஆட்டோ வாசலில் நின்றதும் தான் தாமதம். கேட் அருகிலேயே காத்து கொண்டிருந்த சங்கரி ஓடோடி வந்தாள். தடுமாறியபடி ஆட்டோவை விட்டு இறங்கிய சரணை பார்த்ததும் உடனடியாக உடைந்தாள். என்னடா சரண், இது என்னடா ஆச்சு? அது ஒன்னும் இல்லம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சின்ன ஆக்சிடென்ட்ங்கிற, இப்படி அடிபட்டிருக்கு, முகமெல்லாம் வீங்கி ரத்தம் இன்னும் வருதேடா. 2 வினாடிகளில் மகனின் முகத்தை 20 தடவைகள் வருடினாள் அந்த அம்மா. சொல்றேலம்மா, சின்ன காயந்தான், நீ முதல்ல உள்ள வா. ஆமா, தீப்தி எங்க? அவ அவ சங்கரி தயங்கவும் வீட்டுக்குள் செல்ல முன்னே வைத்த காலை தன் காலை பின்னே இழுத்து கொண்டான் சரண். எங்கம்மா தீப்தி? மீண்டும் விசாரித்தான். ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு அங்கே வந்த அப்பா, முதல்ல உள்ள போலாம் சரண், வாசல்லே என்ன விசாரணை பாரு, உள்காயத்துக்கெல்லாம் மருந்து போடணும், உள்ள வா. சரணோ நின்ற இடத்திலேயே சிலையாக நின்றான். முதல்ல தீப்தி எங்கன்னு அம்மா சொல்ல சொல்லுங்க, நான் அப்புறம் உள்ள வரேன். அவ போயிட்டா என்றாள் சங்கரி தடால் என்று. போயிட்டாளா? எங்க? சரணிடம் தவிப்பு. தெரியாது. தெரியாதா? என்னம்மா சொல்ற? எங்க போறன்னு கேட்க வேண்டியதானம்மா. கேட்டேன், அவ சொல்லல. நான் வரத்துக்குள்ள அவளை ஏம்மா போவிட்ட? தீப்தி அப்பாட்ட போன் வந்தது அவளுக்கு, எடுத்து பேசினா, உடனே கிளம்பிட்டா. அவளோட அப்பா அந்த ஆளு தீப்திய எங்கிட்ட இருந்து அப்புறப்படுத்துறதுலயே குறி. மிரட்டி இருப்பான் தீப்திய. அதான் அவ அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. நான் போய் கூட்டு வரேன். சரண் ஏறிய வீட்டு வாசல் படியை விட்டு கீழே இறங்கினான். சரண், பெருசு படுத்தாதப்பா அந்த விஷயத்த. எதையும் நிதானமா யோசிச்சு செய்யலாம். பயப்படுறீங்களாப்பா? அது இல்ல சரண், ஏற்கனவே லாக்அப், கடத்தல்னு இப்படி போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கிற. இன்னும் மேல மேல எதுக்குடா வம்பு? அப்பா தன் பேச்சை முடிப்பதற்குள்ளாகவே லாக்கப்பா, அடி உதையா? சங்கரி கதறினாள். என்னடா சொல்றாரு உங்க அப்பா? உண்மையா? மகனை பிடித்து உலுக்கினாள் சங்கரி. போலீஸ் உன்னை அடிச்சாங்களா? ஆமா சங்கரி, என் கண்ணு முன்னாலேயே நம்ம பிள்ளைய. குலுங்கியது அப்பாவின் சரீரம். ஐயோ கடவுளே! நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டாள் சங்கரி. இப்ப மறுபடியும் அந்த ரவுடி வீட்டுக்கு போறேன்னு நிக்கிறானே. அப்பா தலையை பிடித்து கொண்டார். அதுக்காக தீப்தி எப்படி பவிடுறது? நான் போய் சரண் படிகளை விட்டு கீழிறங்க. வேண்டாண்டா சரண். ஒரு பக்கம் அப்பா அவன் தோளை பிடித்து தடுத்தார். சரண், வேணாம்பா. மறுபக்கம் அவன் கைகளை பிடித்து கொண்டாள் அம்மா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீங்க பயப்படுறீங்க, தீப்திக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நானு. என்னப்பா செய்ய சொல்றீங்க? சரண் உருகினான். அப்பாவையும் அம்மாவையும் மெதுவாக விலக்கிவிட்டு வாசலை விட்டு இறங்கினான். அவனுக்கு முன்னால் அவனது காதல் மனது தீப்தி வீட்டு வாசலுக்கு சென்று நின்றது. மரக்கதவு மூடி இருந்தது. எட்டி உதைத்தான் சரண். தாழிடப்படாத கதவுகள் சடார் என திறந்து கொண்டன. உள்ளே நுழைந்தான். தீப்தி! உரத்து அழைத்தான். தீப்தி! அவள் அப்பா வந்தார். என்னடா வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற? லாக்அப்ல வாங்கினது போதாதா? உன்னால உடம்பதான் அடிச்சு நொறுக்க முடியும், மனச ஒரு மண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட என்ன பேச்சு? தீப்திய கூப்பிடு. தீப்தி! அவ இங்க வீட்டுல இல்ல. ஒரு நொடி மௌனமான சரண், உன்னை நம்புறதுக்கு நான் உன் பொண்டாட்டி இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஆளை அளந்த சரண் ஒட்டி இருந்த ஒரு அறையின் உள்ளே நுழைந்தான். தீப்தி இல்லை. சொல்றேன்ல, நிஜமாவே அவ வீட்டுல இல்ல. தீப்தியின் அப்பா கத்தினார். என்ன சொல்லி மிரட்டின அவளை? கேட்டபடியே இன்னொரு அறையை சலித்தான் சரண். ஆமா, மிரட்டின. உன் வீட்டை விட்டு அவ வெளியே வந்தாதான் நீ லாக்அப்ல இருந்து, போலீஸ் அடி உதையில இருந்து வெளியே வருவன் மிரட்டின. அதுக்கு என்ன இப்போ? தேடலை நிறுத்திவிட்டு தீப்தியின் அப்பாவை வெறித்தான் சரண்.
தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது இன்ஸ்பெக்டருக்கு வந்த தொலைபேசியும் அதை கேட்டு அவர் தன்னை விடுவித்ததும் அவனுக்கு இப்போது புரிந்தது. நீ எல்லாம் ஒரு அப்பா. அவரை ஒரு கோப பார்வை பார்த்துவிட்டு மாடி ஏறினான் சரண். ஏறிய வேகத்தில் கீழே இறங்கினான். மாடியிலும் தீப்தி இல்லை. எங்க போயிருப்பா? மனதுக்குள் கவலை வண்டு குடைந்தது. தீப்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? தீப்தி அப்பாவின் முகத்துக்கு நேரே விரலை நீட்டி எச்சரித்துவிட்டு தன் வீட்டுக்குள் நுழைந்தான் சரண். கவலை தோய்ந்த முகங்களோடு இருந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க பார்க்க அவனுக்குள் வேதனை பெருகியது. என்னால தானே எல்லாம், என் காதலால் தானே எல்லாம். ஏன் இளையவர்கள் காதல்னா ஒரு சில பெற்றோர்களுக்கு வலிக்குதோ? தீப்தியை பெத்தவங்களும் என்னுடைய அப்பா அம்மா மாதிரி புரிதல் இருக்கவங்களா இருக்க கூடாதா? உலகத்துல எதிர்ப்பில்லாத காதலே கிடையாதா? சரணின் எண்ணங்கள் இன்னும் கிளைவிடும் முன் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் அவன் அம்மா. தீப்தி அவ வீட்ல இல்லையா சரண்? தீப்தி மீதான சங்கரியின் அக்கறைக்கு சாட்சி கேட்டால் அவர் மனிதர் இல்லை. நானே அவளோட வீடு முழுக்க தேட்டம்மா, அவ அங்க இல்ல. போன் பண்ணி பாரு சரண், அப்பா சொன்னார். தன் அலைபேசியை எடுத்தான். சுத்தமாக சார்ஜ் இல்லை. கவனித்த அப்பா, இந்தா இதுல கால் பண்ணு. தன் அலைபேசியை சரணிடம் நீட்டினார். அவசர அவசரமாக அதில் தீப்தியின் எண்களை ஒற்றினான். ரிங் போனது. ஆனால் பதில் இல்லை. சரணின் போனை சார்ஜரில் போட்டபடியே சரண் மறுபடி தீப்திக்கு முயற்சிப்பதையும் மறுமுனையில் பதில் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார் சரணின் அப்பா. அவரையும் கூட தீப்தி பற்றிய கவலை தொற்றிக்கொண்டது. ஆனால் சரணிடம் காட்டிக்கொள்ளாமல், உன் போன்ல இப்ப சார்ஜ் இல்லல்ல, தீப்தி போன்லயும் கூட இப்ப சார்ஜ் இல்லையோ என்னவோ. ரிங் போகுதேப்பா, சரண் கவலையுடன் சொல்ல அதற்கு அப்பாவிடம் பதில் இல்லை. மகளை காணவில்லை என்றதும் காதலனை பிடித்து லாக்கப்பில் வைத்து தாளிக்கிறார்கள். காதலியை காணவில்லை என்றால் அந்த காதலன் என்ன செய்துவிட முடியும்? காதலியின் அப்பாவை லாக்கப்பில் தள்ள முடியுமா என்ன? நிமிடத்துக்கு ஒரு முறை தீப்திக்கும் அவள் தோழிகளுக்கும் போன் செய்து கொண்டிருந்த சரண் நட்ட நடு ராத்திரியில் தன் அறையிலிருந்து அடுத்த வீட்டை பார்த்தான். தீப்தியின் அறை இருளாக இருந்தது. வேதனையுடன் ஒருவித கோபத்துடன் சரண் தன் அலைபேசியை கடாசிய அந்த நேரம் அவன் அலைபேசி அவசரமாக ஒலித்தது. பாய்ந்து எடுத்தான் சரண். அலைபேசியில் தீப்தியின் பெயர் பளிச்சிட்டதை பார்த்ததும் அவசர அவசரமாக அதை தன் காதுக்கு கொடுத்தான். தீப்தி அழைக்கும் போதே சரணுக்கு குரல் தழுதழுத்தது. சரண் பதில் சொன்ன தீப்தியின் குரலிலும் அதைவிட அதிகமான தழுதழுப்பு. தீப்தி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? சரணின் கேள்விக்கு எதிர்முனையிலிருந்து விசும்பல்கள் தான் பதிலாக கிடைத்தன. ஆர் யூ ஆல்ரைட் தீப்தி? சரண் மறுபடியும் கேட்டான். நோ சரண், ஐ எம் நாட் ஆல்ரைட். ஏம்மா, என்னாச்சு? நீ நல்லா இல்லாதப்போ நான் எப்படி நல்லா இருக்க முடியும் சரண்? எனக்கு என்ன தீப்தி, நான் நல்லாதான் இருக்கேன். நீ பொய் சொல்ற. நான் ஏண்டா உன்கிட்ட பொய் சொல்லணும்? தீப்தியிடம் சில வினாடிகள் மௌனம். மறுமுனையில் அமைதி நிலவும். தீப்தி, லைன்ல இருக்கியா? சரண் கேட்டான். உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாடா போலீஸ் ஸ்டேஷன்ல? தீப்தியின் குரல் கரகரத்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு? என் அப்பா. என்ன சொன்னாரு? உன்னை லாக்அப்ல வச்சத சொன்னாரு. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி உன்னை அடிக்க சொன்னதே அவர்தான்னு சொன்னாரு. இந்த முறை அமைதி காப்பது சரண் முறையாயிற்று. ரொம்ப வலிக்குதாடா? அதெல்லாம் இல்ல, அதை விடு. நீ ஏன் வீட்டை விட்டு போன? நான் உன் வீட்டுல இருந்திருந்தா நீ இப்போ உன் வீட்டுல இருந்திருக்க முடியாது. என்ன தீப்தி சொல்ற? நான் உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சிருவேன்னு என் அப்பா மிரட்டினார் சரண். உடனே பயந்துட்டியா நீ? உனக்கு ஒண்ணுனா நான் எப்படி பயப்பட முடியாம இருக்க முடியும் சரண்? அதுக்காக இப்படி உதறிட்டு கிளம்பிட்டியம்மா. அப்படி சொல்லாத சரண். என் உயிர் இருக்க வரைக்கும் நான் உன்னை உதறவே மாட்டேன். தீப்தியின் குரலில் சரண் மீதான காதல் நிரம்பி வழிந்தது. தெரியும் தீப்தி. சரணின் பதிலிலும் தீப்தியின் காதல் மீதான நம்பிக்கை ஒளிர்ந்தது. எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் தீப்தி. நட்ட நடு ராத்திரி, காலையில பேசிக்கலாம், இப்ப தூங்கு. உன்னை பார்க்காம நீ நல்லா இருக்கியான்னு தெரியாம என்னால தூங்க முடியாது தீப்தி. சொன்ன சரண், இப்ப நீ எங்க இருக்க சொல்லு, நான் உடனே வரேன். நான் சேஃபா தாண்டா இருக்கேன், ஒரு ஹாஸ்டல்ல. ஹாஸ்டலா? ஏமா? உன் வீட்டுலதான் நான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு என் அப்பா. அதுக்காக நான் அவர் வீட்டுல இருக்கணும்னு இல்லையே. புரியுது. ஐ எம் அ grown up girl டா சரண். மேஜர். நான் எங்க இருக்கணும்னு நானே முடிவு பண்ணிக்க கூடாதா? ஹாஸ்டல் பேரை சொல்லு, லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் வரேன். நடு ராத்திரியில வேணாம் சரண். நீ வந்தாலும் உன்னை பார்க்க விட மாட்டாங்க. நீ ஹாஸ்டல் அட்ரஸ் சொல்ல போறியா இல்லையா? நான் லாக்அப்கே திரும்பி போயிடுவா. ஐயோ சரண், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத, என்னால தாங்க முடியாது. அட்ரஸ், லொகேஷன், உன் பிடிவாதம் இருக்கே,
சரி, லொகேஷன் ஷேர் பண்றேன் பாத்துக்கோ. நீ கேட்டியேன்னு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், புறப்பட்டு வந்துடாதன்ன. ஓகே, பட்டென்று சொல்லிவிட்டு சட்டென்று அலைபேசியை அணைத்த சரண் பரபரவென தன் பைக் சாவியை தேடினான். அவனைப் போலவே அவன் பைக்கும் தீப்தியை பார்க்க வேண்டும் என விரும்பியதோ என்னவோ. சாவி உடனேயே சிக்கியது. சரண் ஏறியதும் பைக்கும் காற்றாய் விரைந்தது. அப்பா, தீப்தி இருக்கிற ஹாஸ்டல் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கா. அவளை நேர்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. பார்த்துட்டு வந்துடுறேன், நீ அம்மாட்ட சொல்லாத, கவலைப்படுவா. அப்பாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி இருந்தான் அவன். அம்மா தான் கவலைப்படுவாளா? அப்பா, நான் உன்னை பத்தி கவலைப்பட மாட்டேனாடா. அப்பா ப்ளீஸ். சரி கிளம்பு, ஆனா பிரச்சனை எதுவும் இல்லாம பத்திரமா திரும்பி வா. சத்தியம் செய்யாத குறையாக அப்பாவிடம் உறுதி அளித்து விட்டு வந்திருந்தான் சரண். நடு இரவில் தீப்தி அனுப்பியிருந்த முகவரியை கண்டுபிடிப்பது சற்று சிரமமாகத்தான் இருந்தது. உபயம் கூகுள் மேப். அங்கே கிடந்த அநேக எண்ணிக்கை குறுக்கு தெருகளில் கூகுள் மேப்பே குழம்பியது. ஒரு வழியாக அன்னை தெரேசா மகளிர் விடுதி பெயர் பலகை சரணின் கண்களில் விழுந்தது. வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு பார்த்தான். கதவில் பெரிய பூட்டு தொங்கியது. அதே போல் ஒரு பெரிய சைஸ் தொப்பையுடன் காவலாளி நாற்காலியில் உட்கார்ந்தபடியே குரட்டை விட்டுக் கொண்டிருந்தான். மதிலேறி குதிக்கச் சொல்லிய அவன் மனதை பிரச்சனை பண்ணாம வா என்றே அப்பாவின் வார்த்தைகள் மாற்றியது. பொறுப்பாக சென்று காவலாளியிடம் கதவை திறங்க என்றான் சிக்கனமாக. முடியாது என்றார் அந்த காவலாளி அதைவிட சிக்கனமாக. தீப்தியை அலைபேசியில் அழைத்தான் சரண். சரண், என்னடா? ஹாஸ்டல் வாசல்ல நிக்கிறேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம வாட்ச்மேன் தாத்தா என்னை உள்ள விட மாட்டேங்கிறாரு. நீ வார்டன்ட்ட பேசி கேட்டை திறக்க சொல்லு. என்ன உலகண்டா இது? எங்க கற்பையெல்லாம் வாட்ச்மேனும் வார்டனும் தான் கட்டி காப்பாத்துறாங்க. ஆன்ட் வி அடல்ட்ஸ்? என்ன ரூல்ஸோ? முதல்ல நான் உள்ள வர வழி பண்ணும்மா. ஒரு நிமிஷம் இரு, வார்டன்ட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம், 2-3 நிமிடங்களாகி 5 நிமிடங்களும் கடந்தன. சரணின் பொறுமை காணாமல் போனது. அவன் கைகள் தீப்தியை அழைக்க அலைபேசியை தேடிய நேரம் தீப்தியே அங்கே வந்து கொண்டிருந்தாள். விடுதி கட்டிடத்தின் உள்ளிருந்த அவள் விடுதியின் கதவருகே அவன் நிற்குமிடம் வருகிற தூரம் 10 தப்படி என்றாலும் பல 100 மைல்களாக நீண்டு தெரிந்தது சரணுக்கு. இடையில் கிடந்த கதவை வெடிவைத்து தகர்க்க விரும்பினான். கம்பிகள் வழியே சரண் கைகளை தன்னுடையதில் ஏந்திக் கொண்டாள் தீப்தி. அவள் விழிகளில் சரணின் முகத்திலும் உடலிலும் இருந்த காயங்கள் வலியோடு வருடின. சாரி சரண், என்னாலதானே இதெல்லாம். இதென்ன பிரமாதம்? உனக்காக மைக் டைசன் உயிரோடையே இருந்திருந்தா அவர் கூட பாக்ஸிங் ரிங்லயே இறங்க வேணாம். சரண் புன்னகைத்தான். தீப்தியின் முகத்திலும் புன்னகையை வரவழைக்க விரும்பினான். ஆனா மைக் டைசன் உன்னை காயப்படுத்த மாட்டாரு. அவரு காதலுக்கு வில்லன் இல்லையே, நமக்கு வில்லன் என் அப்பாதான். இப்ப எதுக்கு வில்லனை பத்தி? சரண் மேலும் எதுவும் பேசுவதற்கு முன் அவன் அலைபேசி அழைத்தது அவன் அம்மா. சரண், இந்த நேரத்துல எங்கடா போன? பயப்படாதம்மா, நான் வீட்டுக்கு தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். யாரு? அப்பாவா என்றாள் தீப்தி. அம்மா என்றான் சரண். சரி, நீ கிளம்பு. தீப்தி சொல்லியபடியே தன் கைகளை விடுவிக்க முயல்கையில் அவற்றை இழுத்து இறுக பற்றி கொண்டான் சரண். அந்த மெல்லிய கைகளில் குனிந்து முத்தமிட்டான். ஐ லவ் யூ தீப்தி. ஐ லவ் யூ சரண். வீடு திரும்பிய சரணின் மனதை விட்டு லாக்கப் காயங்களின் வலி கணிசமாக மறைந்திருந்தது. வில்லனை, தீப்தியின் அப்பா சதாசிவத்தை எப்படி சமாளிப்பது? யோசனைதான் பிரதானமாக இருந்தது.